விழுப்புரம் அருகே தீயில் கருகிய நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள வழுதரெட்டி பகுதியில் விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் எரிந்த நிலையில் சடலம் கிடந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் விசாரணை மேற்கொண்டனர். இதில் எரிந்த நிலையில் கிடந்தது ஆண் சடலம் என்பது தெரியவந்தது. பாடி குளித்த நிலை கிடக்குது, எரிஞ்சு போகுது. அது 2 நாளாவே எரிஞ்சு இந்த நேரத்தில் நாங்கள் வெளியே வரும்போது எல்லாம் நிறைய 100 பேர் காலையில் வரும், வெளியே போகிறது காலை வரும்போதெல்லாம் வருவோம். அங்கே வந்து பகலில் நைட்டில் பார்த்தா இங்கே இந்த புதாரில் எல்லாம் தண்ணி அடிச்சு நிறைய தண்ணி அடிப்பாங்க. அது எப்படி நடந்து தெரியாது எங்களுக்கு. காலையில் வரும்போது பசங்க எங்களுக்கு முன்னே கசங்க வெளியே வரும்போது ஏதோ பாடிகள் சொன்னாங்க. அப்புறம் தான் கும்பலாவது நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு போலீஸ் உயர இதெல்லாம் வந்தாங்க, பண்ணி விசாரணை பண்ணிக்கிறாங்க சார் எங்கள் ரோட்ல. சடலம் கிடந்த இடத்தில் பாதி எரிந்த நிலையில் ஏராளமான மருந்து பொருட்களும் முக்கிய ஆவணங்களும் இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். சடலமாக கிடந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை. இவரை கொலை செய்து எரித்தார்களா அல்லது உயிருடன் எரித்துக் கொன்றார்களா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.